viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வந்து வித்தியாசமான முறையில் சூப்பரான ஒரு தொகையல் ஆர் சட்னி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். தொகையல்னாலும் சூட்டபிளாக தான் இருக்கும், சட்னினாலும் சூட்டபிளாக தான் இருக்கும், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது சாதத்துக்கு தொட்டும் கூட சாப்பிட்டுக்கலாம், அதனால நம்ம தொகையில் வச்சுப்போமே. இப்போ தொகையல் வந்து நம்ம எவ்வளோ தொகையல் பார்த்துருக்கோம். தேங்காய் தொகையல், கருவேப்பிலை தொகையல், கொத்தமல்லி தொகையல், அப்புறம் நிறைய பார்த்துருக்கோம். எத்தனை தொகையல் நிறைய இருக்கு இல்லையா? அது மாதிரி இது வந்து வித்தியாசமான முறையில் மாங்காயை வச்சு ஒரு தொகையல் பார்க்கலாமா? அது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? அதில் வந்து அறுசுவை ரொம்ப நல்லா, அது ஸ்வீட்டு புளிப்பு அதில் எல்லாமே கலந்துக்கிறதுனால நம்ம வந்து இதில் புளியோ தக்காளியோ சேர்க்க போகிறதில்ல. ஒன்லி மாங்காய் அப்புறம் சில கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு பண்ண போகிறோம். இது வந்து உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கலந்த ஒரு தொகையல். இது சாதத்துக்கு ஒட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். இதை வந்து முதல்ல நம்ம இதுக்கு உண்டான பொருட்கள் முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ மாங்காய் தொகையலுக்கு வந்து மாங்காய் ஒரு கப்பு, இந்த மாதிரி மாங்காய் ஒரு கப்பு அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது 2 டீஸ்பூன் மல்லி தனியா, அப்புறம் 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் வறுத்த வெள்ளை எள்ளு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் இதில் பாருங்க கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக 2 கட்டி பெருங்காயம் தான் போடணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு இங்கே சொல்லியாச்சு. ஓகே, இது வந்து பேடிகை மென்ஷன்காயின்னு சொல்கிறோம் இல்லையா, பெங்களூர் மிளகா. இது வந்து கலர் கொடுக்கறதுக்குங்கிறத நான் போடுறேன். இதில் எங்காத்து காரத்துக்கு இதில் வந்து ஒரு 12 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கார மிளகா நம்பூர் மிளகா வந்து ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல என்னென்ன வறுக்கலாங்கிறத இப்போ 1 by 1 பார்ப்போம். முதல்ல எண்ணெய் விட்டுப்போம். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன். அதில் 2 மிளகாயும் ஒன்றா போட்டு வறுத்துப்போம். காம்பெல்லாம் கிள்ளணுங்கிறது இல்லை, மிளகாயில் அப்படியே கூட போட்டு விடலாம். இது ஒரு செகண்ட் வறுபடட்டும். இது ஒரு 3 நிமிஷம் வறுபட்டாச்சு. இதை எடுத்து கொட்டிடுவோம் ஓரமாக. இப்போது இந்த பாண்டிலேயே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி, கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் முதல்ல போடணும். ஏற்கனவே என்கிட்ட வறுத்த எள்ளு தான் இருந்தது, அதனால் நான் வறுக்கலை. நீங்கள் வறுக்காத எள்ளாக இருந்தால் இதோடு சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுவும் நல்லா சவக்க வறுக்கட்டும். இது நல்லா செவந்துட்டு வருது, இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். நம்ம இது செவந்ததுக்கப்புறமா அந்த மாங்காயை போட்டு ஒரு திருப்பணும். ஏன்னா நம்ம வெள்ளு வந்து ஏற்கனவே வறுத்தாச்சு, அது வேண்டாம். நல்லா இதுவும் நல்லா வாசனை வரும்படி இதை முதல்ல வறுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மாங்காயை போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமா 1 by 1 அது எப்படி அரைக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் மிக்சியில் போட்டு காட்டுறேன். இது நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதையும் எடுத்து தனியாக போட்டு விடுவோம். இப்போது நம்ம இதுலேயே இந்த மாங்காயை போட்டுடலாம். இந்த மாங்காயை ரொம்ப வறுக்கணுங்கிறது இல்லை, இந்த சூட்லேயே லேசாக இப்படி ஒரு பரட்டி நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே இருக்கட்டும் மாங்காய். ஒரு 30 செகண்ட் இதில் சூட்லேயே இருக்கட்டும். இது நான் கேஸும் ஆஃப் பண்ணியாச்சு. சேம் டைம் இந்த மாங்காயும் இதில் லேசாக அந்த பாண்ட்லி சூட்டுக்கே இருந்தால் போதும். இது எல்லாமே 3மே ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பை போட்டு உங்களுக்கு எப்படி அரைக்கிறதுங்கிறதையும் காட்டுறேன். இப்போது இந்த பருப்பெல்லாம் ஆறிடுத்து. பருப்பு, எள்ளு, இந்த மல்லி, பெருங்காயம், வெந்தயம், கடுகு எல்லாத்தையும் போட்டு வறுத்தோம். அதுவும் ஆறிடுத்து. அதோடு சேர்த்து இந்த மிளகாயும் உள்ளே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம்.
அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாங்காயும் போடணும். எல்லாத்தையும் போட்டுட்டு நான் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் வேலை இருக்குது. இதுக்கு தாளித்து இதை வதக்கணும். அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. அரைச்சின்னு வந்து காட்டுறேன். இந்த கொரகொரப்புக்கு இருந்தால் போகிறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த கொரகொரப்புக்கு இருந்தால் போகணும். ரொம்ப நைஸ் வேண்டாம். இப்போ நம்ம இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் மாங்காயை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அரைச்சாச்சு. இந்த பருப்பெல்லாம் வறுத்த பருப்பெல்லாம் பார்த்துங்க. இந்த மாதிரி இருந்தால் போகிறோம். தோசை மிளகாய் அப்படியே கொஞ்சம் நைஸாக இருப்போம். இது கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு அரைச்சா போகிறோம். இதை வந்து இப்படி ட்ரையை எடுத்து விடுவோம். தண்ணி ஊற்ற வேண்டாம். மெயினாக ஏன்னா இந்த மாங்காயிலே கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அதனால அது தண்ணி இன்னும் ஊற்றிடலாம் கொலன்னு ஆகிடும். அதனால தண்ணி ஊற்ற வேண்டாம். முதல்ல இதை பவுட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த லேசாக வறுத்து வச்சோம்னா இந்த மாங்காயும் இதுக்குள்ளே போட்டணும். நான் இதுக்கு வந்து தேவையான உப்பையும் போட்டு இந்த பவுட்ரு பண்ணிட்டேன். இப்போது இந்த மாங்காயும் லேசாக ஒரு சுற்றினா போகிறோம். 2 சுற்றி சுற்றினா போகிறோம். அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 1-2 சுற்றினா போதும். ரொம்பவும் இது பண்ண வேண்டாம். அந்த மாங்காயும் தெரியணும். இந்த மாதிரி இருந்தால் போதும். இதே தண்ணி விட்டு எடுத்து பார்த்தீங்களா, அதனால தான் நான் அதில் பவுடராக பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி பண்ண சொன்னேன். இந்த மாதிரி இதை பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம இப்போ எடுத்துடலாம். ஒரு கப்பில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் போட்டுவிட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பேன் வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். ரீஃபைண்ட் ஆயிலெலாம் விடாதீங்க, நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதில் ஒரு 4 வரமிளகாய் இதுக்குள்ளே போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். கேஸ் சன்னமாகவே இருக்கட்டும், ஏன்னா தீஞ்சு விட்டுனா கஷ்டம். இப்போ கடுகு மட்டும் போட்டுக்கலாம். வேறு உளுத்தம்பருப்புலாம் ஒன்றும் வேண்டாம். வெறும் கடுகு தான். கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம். இது 3 தான் போடணும். பாருங்க நல்லா வறுவடுறது. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொடி வச்ச மாங்காய் இருக்கு இல்லையா மிக்சியில், அது பாருங்கள் இந்த பதத்துக்கு தான் பொடிச்சிருக்கேன் பாருங்க. இதை வந்து இதுக்குள்ளே போட்டு ஒரு பரட்டிக்கலாம். பரட்டிக்கிட்டு அப்புறமா இந்த பவுடர் இருக்கோன்னா இதையும் தூக்கி எல்லாத்தையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டுடலாம். இந்த நல்லெண்ணெயோடு சேர்ந்து இந்த பவுட்ரு மாங்காய் எல்லாமே பாருங்க ஒன்று சேரணும். ஒரு இது 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். அப்புறம் பார்க்கலாம். எடுத்தலாம் அந்த மாங்காயோட அந்த தண்ணி பதம் இருக்குது இல்லையா, அது நம்ம தண்ணியில் இது போட்டதையும் அடுப்பில் போட்டதையும் அந்த தண்ணி நல்லா கொஞ்சம் விட்டுருக்கு. அதோட சேர்ந்து இந்த பொடியும் நல்லாவே பாருங்க நல்லா அழகாக கலந்தாச்சு. நீங்கள் தேவைப்பட்டவா தண்ணி வேணாம், இன்னும் கொஞ்சம் நாங்கள் கெட்டியாக எங்களுக்கு வேணும் முத்தையாக வேணுங்கிறவா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் பண்ணிப்பேன். இதில் வந்து இன்னொரு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, தண்ணி விடாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் சேர்ந்தா அப்படி இப்படி வந்து நான் எல்லாத்தையும் நம்ம தண்ணும் இருக்கும், அதே சமயம் உதிராகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுட்டேன்னா இது கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 வாரம் வரைக்கும் வெளியில் வச்சாலே கெடாது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த தண்ணி ஊற்றாமல் பண்ணுறது. ஒருவேளை எங்களுக்கு தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றிக்கணும், நிறைய பேர் இருக்கா எங்களுக்கு தொகையில் வேணுங்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேணா இந்த தேங்காய் தொகையில் ஆட்டம் வேணாம் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணையெல்லாம் கொஞ்சம் நாள் அதிகமாக இருக்கும்.
அது 4 நாள் இருக்கிறது இது ஒரு வாரம் 8 நாள் இருக்கும் பக்கம். இது சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிடுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். நெய் ஊற்றி சுடுற சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். சுட்டப்பெலாம் இருந்தால் கூட போகிறோம் இதுக்கு. இவ்வளோதான், பதம் ஆயிடுத்து. நான் இப்போ சர்விங் பவுலில் மாற்றி உங்களுக்கு காட்டுறேன். வித்தியாசமான முறையில் வித்தியாசமான டேஸ்ட்டு மாங்காய் தொகையல் நம்ம பார்த்தாச்சு. பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஆனால் உப்பு காரம் புளிப்பு எல்லாம் இருக்குது. நான் முன்னையே சொன்ன மாதிரி வேணும்னா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இது இப்படியே இருந்தால் கூட ஒரு வாரம் இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.